ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு panandpots. இன்றைக்கி நம்மளோட panandpots சேனலில் ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி நான் செஞ்சு காட்ட போகிறேங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி தோசை கூட இதை சர்வ் பண்ணலாம். காலையில் அவசரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா குயிக்காக அந்த சட்னி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்மளுக்கு கசகசா தேவைப்படும். அதனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து சுடுதண்ணி சேர்த்து இதை ஊற வைக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் பக்கம் இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தேவைப்படும் உங்களுக்கு. அதை வந்து நல்லா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்க போகிறோம். ஒரு சில பொருட்களை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி அது கூட சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சட்னி. அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் தேவைப்படும். அதையும் நல்லா பொடியாக அரைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா பொருட்களும் தயாராகிருச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 மிளகாய் கிட்ட சேர்க்குறேன். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். அடுத்ததாக பொரிகடலை வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கசகசா, அதை வந்து அந்த தண்ணியோடய அப்படியே சேர்த்துடலாம். இப்போ நல்லா அதை வந்து சட்னி பதத்துக்கு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு தாங்க உங்களுக்கு பேஸு. மிச்ச பொருட்கள்லாம் நம்ம வதக்கிட்டு இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு இங்கே ஒரு பாத்திரம் நான் சூடு பண்ணியிருக்கேன். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கம்மியாக தான் தேவைப்படும் இந்த சட்னிக்கு. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம வந்து கல்பாசி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா அதை வந்து வதக்க போகிறோம். கல்பாசி மட்டும்தான் நம்ம சேர்க்கணும் கரம் மசாலா பொருள் இதுக்கு தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் குருமா டைப்லையும் இருக்கும். ஸோ அதனால் சப்பாத்திக்கு கூட இது வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சீங்க அப்படின்னா. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அந்த நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை வந்து வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் பக்கம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அந்த கரண்டி யூஸ் பண்ணி நல்லா அதை வந்து மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சதுக்கப்புறமா தான் நம்ம மிச்ச பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்குறனால சட்னி வந்து நல்லா உங்களுக்கு திக்காக வரும். நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க. கம்மியாக வந்து நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். இதே தோசை இட்லிக்கு பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து தண்ணியாக பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதோட பச்சை வாசம்லாம் போகணும். நல்லா ஒரு நிமிஷம் பக்கம் வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் இது வந்து தோசைக்கு தான் செய்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கிறேன் இதை. ஸோ எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த பதத்தில் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும். நல்லா அதை கொதிக்க விட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 நிமிஷமாவது ஆகும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சட்னி உங்களுக்கு ரெடி ஆயிடும்.
இப்போ பாருங்கள், நல்லா சட்னி வந்து சூப்பராக கொதிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் பக்கம் நான் கொதிக்க விட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் வந்து மெயினாக நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நிறைய கொத்தமல்லி நறுக்கி இதில் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி இந்த சட்னியை வந்து நான் தோசை கூட சர்வ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் செஞ்சிடலாம். நல்ல கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த சுட சுட தோசையோட நீங்கள் வந்து இந்த சட்னியை சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே இதை சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பேன் அண்ட் பாட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பேன் அண்ட் பாட்ஸ், ஃபியூல் ஃபார் லைஃப்.